எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமே நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவங்களுக்கும் நன்றிங்க. வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். எல்லோருக்கும் இது புதிதாக இருக்கும். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். குறிப்பாக ஜோதிடம் பயின்று கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. என்னென்னா திருமணம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன இடத்துல நடக்கும், எந்தெந்த இடத்துல நடக்கும், கோயில்லையா அல்லது காவல் நிலையத்துலையா, ரிஜிஸ்டர் மேரேஜ்லையா அப்படின்னு, இல்லை ஃபாரினரோடையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ திருமணம் சொந்த ஊர்லேயே சில பேருக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு இல்லையா, அவங்க எப்படி அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்னா 7ஆம் இடத்தோட 1ஆம் பாகம், 2ஆம் பாகம், 5ஆம் பாகம், 9க்குரியவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா சொந்த பூர்வீக ஊர்லேயே நடக்குங்க திருமணம். திருமணம் யாருக்கு வேறு இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டமாதிபதின்னு சொல்கிறோம்ல, 8ஆம் இடம் 7ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு 2, 5, 9க்குரியவர்கள் யாராவது ஒருவர் மறைந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு இடத்துல திருமணம் நடக்குங்க. யாருக்கு கோவிலில் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தோட சுபகிரகங்கள் சேர்ந்து சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோவிலில் திருமணம் நடைபெறுங்க. யாருக்கெல்லாம் ரிஜிஸ்டர் மேரேஜ், பதிவு திருமணம் அல்லது காவல் நிலையத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோட பாவ கிரகங்கள் மட்டுமே சம்மந்தப்பட்டிருந்து பாவ ஆதிபத்தியம் பெற்ற குரு சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு காவல் நிலையம் அல்லது பதிவு அலுவலகங்கள் திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளதுங்க. யாருக்கு வெளிநாட்டினரோட திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் சனி ஸ்திரக்கரமாக இருந்து 7ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணுங்க. அப்புறம் சர்ப்பத்தின் சம்பந்தமும் ஏற்பட்டால் வெளிநாட்டினரோட திருமணம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இது பயனுள்ளதாகவும் இருக்கும். முடிஞ்ச பயனுள்ளவர்களுக்கு பதிவினை ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.